வந்து கவர்ந்திருக்கிறாரு. இப்போ நடிப்பில் கவர போகிறாரு அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு 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 மனிதர், நல்ல மனிதர். அதுதான் வந்து எல்லாரும் இங்கே கவர்ந்து இருக்கும். அந்த படத்திலே மட்டும் இல்லை, யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவரை மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, இந்த 6 ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தை வாழ்த்தியதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததா படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள்லாம் நம்ம பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வருது அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான காரணம் படத்துடைய டிஓபி தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் வச்சு அதை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தது. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு படத்துடைய டிஓபி திரு வினோத் காந்தி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம். எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியர் எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி சரோஜினி அவர்களையும், எனது 2ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு துரைராஜ் அவர்களையும், எனது 3ஆம் வகுப்பு ஆசிரியை கிறிஸ்டினா அவர்களையும், எனது 4ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு நல்லதம்பி ஞானக்கன் அவர்களையும், எனது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு சச்சிதானந்தம் அவர்களையும், எனது 6ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களையும், எனது 7ஆம் வகுப்பு ஆசிரியை வெள்ளத்தாய் செரீன் அவர்களையும், எனது 8ஆம் வகுப்பு ஆசிரியை வசந்தி அவர்களையும், எனது 9ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி நவநீதம் அம்மா அவர்களையும், எனது 10ஆம் வகுப்பு ஆசிரியை சூரியகுமாரி அவர்களையும் கஸ்தூரிபாய் அவர்களையும், எனது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களான திரு ஞானராஜன், பிரைட் இன்பராஜ், செல்வினால், யாழினி, சத்தியசீலன் உள்ளிட்ட அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். காரணம், வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள். ஆனால் இங்கு 3 வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்க படிச்சவன் சொன்னா அங்க எவனும் கேட்கறது இல்லை, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். அதனாலதான் அவங்க படம் எடுக்க வந்திருப்பார்களோ என்பது எனக்கான ஒரு ஐயம். ஆனால் கதை சாராம்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த கதையை பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எனவே 3 தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த படத்திலே குழுவினரிலே எனக்கு அண்ணன் பேரரசு அவர்களை தவிரவும், அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரிச்சயம் இல்லை. ஆனால் சின்ன நகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார். என்னை வந்து கேட்கிறாரு, நீங்க நடிகர் அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன். இல்லை, நாங்கள் ஒரு படம் பண்றோம், அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஷெட்யூல் வந்து இங்கே மெட்ராஸில் ஃபேக்ட்ரியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ணன் ஆர்வி உதயகுமார் கையிலலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ அவங்க லைன் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி கேட்டாரு, இந்த லீட் ரோலை பண்ற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்க யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ, அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபிகர், அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குனு இமீடியட்டா தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு. ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். சம்பளம் அதை நான் பாத்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்திச்சேன் அப்படின்னு அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க. இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை கேட்டாரு. ஒரு அவுட்லைனை மட்டும்தான் பாரதி சொன்னாரு. சொல்லும் போது பேரரசு அவர்கள் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, தருமபுரி, பழனி இப்படி படங்களை பல முன்னணி இயக்குநர்கள் வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை அத்துணை பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கிய ஒரு பேர் அரசன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நுட்பமா கவனிங்க. இந்த கதையில மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பற்றிய தழுவல் இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த வெளிப்பாடு தான்
இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர். இனிமேல் அவர் வந்து படம் இயக்குறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார். அவருக்கு நான் தான் மேனேஜர். எனக்கு என்ன பெர்சன்டேஜ் வரணுமோ அதை அவர் கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து தொழில் வேற, நட்பு வேற. ஆனா அதெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள அப்படித்தான் நான் வந்தேன். அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தாரு. நிறைய விஷயங்களை மாத்தி கொடுத்தாரு. நிறைய ஷார்ட்ஸ் சொன்னார், நிறைய டைலாக் சேஞ்ச் பண்ணாரு. அவருடைய காஸ்டியூமு, அவருடைய லுக்கு, அந்த மாடுலேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பாருங்க. படம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு தம்பி இயக்கியிருக்கிறார். அது மாதிரி பாரதி வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நடிப்பு, முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளு என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்வேன். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. முதல் படத்துல வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை எடுத்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து விரல்களால இசை மீட்டலாம், ட்ரம்ஸ்ல இசை மீட்டலாம், அல்லது தபிராவில் வாசிக்கலாம். பண்ணாலும் கூட ஆரம்ப காலங்களில் பல குரல் போடும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார், கங்கைபரன் சார் முன்னாடியே கூட நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன். அவரை பார்த்து தான் நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசால வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து அந்த ஒரு பிஜிஎம் வரும். எனக்கு வந்து இப்ப நான் இதெல்லாம் பேசணும்னு வரல. ட்ரம்ஸ் சிவமணியனை பார்த்தோன்னே அதுல வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க. பஞ்சு மிட்டாய் சேல கட்டி அப்படி வரும். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல ஆர்வி உதயகுமார் அண்ணன், அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நாம் எல்லாருமே ரசிகர்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா ஒரு புது ஒரு படம், ஒரு 3 தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, ஒரு புதிய இயக்குனரை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்கெல்லாம் மனசே இல்லைங்க. இவன் ஒளியணும், இவன் சாமணும், இவன் வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய மனசார ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பெரிய டைரக்டர், கிழக்கு வாசல், என் ஊர்ல தான் ஷூட்டிங்கு, தலிக்கு வந்து குளிக்கு வரும் கண்ணாலே அந்த பாடல் எடுத்துக்கும் போது நான் ஷூட்டிங் வேற போயிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு அற்புதமான ஒரு படம், ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான்ற படம், ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டருக்கு மேலே அங்க ஒரு படம் வேணும். அதுல ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்க. சுகன்யா மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சிருப்பாங்க. அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வறுமை அல்லது தன்னை பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் பட்டிருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு 50 பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஷார்ட் போயிட்டே இருக்கு, கேமரா போயிட்டே இருக்கு. ஒவ்வொருவரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போறாங்க. ஒவ்வொரு இலையை வடக்கும் பொழுது அப்படி அவங்க சுகன்யா எடுக்கும் போது உள்ள 5 ரூபாய் 2 ரூபாய் 10 ரூபாய் அப்படி இருக்கும். ஆனா விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகன்யா மேம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள தாலி இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சார், அப்படியே டைட் க்ளோஸ் இங்க ஒண்ணு கட் பண்ணா சுகன்யா ஐஸுக்கு ஒரு க்ளோஸ், அப்படியே வாக் பண்றாங்க. திரும்பி பார்த்தா வெள்ளை வெட்டி சட்டையில அப்படியே கேப்டன் போறாரு, பேக்ரவுண்ட்ல ராஜா சாரோட அந்த வானத்தை என்ன மாதிரி கம்போசிஷன். ஒரு ஷாட்ல எவ்வளவு பியூட்டி. காசு கொடுக்கறது விஷயம் இல்லைங்க, வாழ்க்கையே கொடுத்திருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு. அப்ப வந்து அந்த தத்துவமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னா உதவி இயக்குனர்கள் புரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரியெல்லாம் அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு வந்து கத்துக்கிற போது அந்த கிரேட் கம்போசிஷன். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இங்க வந்து இந்த குழுவினரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டர் தான், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பா செஞ்சிருக்கேன். அதுல வந்து என்ன அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு தட்டி கேட்ட ஒரே ஒருதுக்காக அட்டின்னு அடிச்சாங்க. எப்படி இன்னைக்கு வந்து திருப்பவனம் மடப்புறத்துல அந்த அஜித் குமார்ன்ற தம்பியை நாயக்கணக்கு அடிச்சாங்களோ, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை சொன்னான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமைச் செயலர் இருந்து ஒரு ஐஏஎஸ் த்ரூ தமிழ்நாட்டில் இருக்க தலைமைச் செயலர் ஐஏஎஸ், எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சே எப்படி கொண்டாங்க. அதே மாதிரி என்னை அடிச்சே கொண்டாருங்க இந்த பேரரசுன்ற வைகுண்ட. ஒரு நியாயத்தை ஒரு நியாயத்தை என் ஃபேக்டரியில இப்படி வேலை பார்க்கறாங்க. அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல. இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சிச்சு, தண்டனை கொடுத்தாரு டைரக்டர்
பாரதி சிவலிங்கம். இது ஒரு வழியை சொல்ற ஒரு படம், ஒரு வழி மிகுந்த ஒரு படங்க. நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் உட்காந்து ஓடிடுறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்கு தெரியுமா? இந்த புழுச்சட்டை மாறல நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா சிரிக்கிறது சொல்லலைங்க. ஒரு 2 கோடி ரூபாய், ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருங்க 10-15 வருஷமா கஷ்டப்பட்டு தான் பொண்டாட்டி புள்ளியில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா, என்னோட வாழ்க்கை மாறிடாதான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா 3 நிமிஷத்துல ஜோடியை முடிச்சு போடுறாங்க. அந்த 3 நிமிஷம் தான். அது மாடுலேஷனே பாருங்க எப்படின்னா, இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போறப்பனா ஒரு படம் இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான், ஏன் குத்துறியான், எது குத்துறியான், எதுக்குனே தெரியல. இந்த டைரக்டர் போறான் மஞ்சள் பை தூக்கிட்டு படம் எடுக்கணும் வந்துடுறான். இந்த அஜித்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொதன்னு இருக்கு, சப்பாத்தி மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்றீங்க. ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க, ஒரு புது இயக்குனரை கொல்றீங்க, ஒரு தயாரிப்பாளரை கொல்றீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் நான் சொல்றேன்னா இது சின்ன படம் தாங்க, ஆனா நல்ல கதை. நீங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க. இந்த படம் உயிர் வரும் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது. இன்னொரு படைப்பு வருகிற போது இன்னொரு பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி நடிகர் நிலை கொச்சமாக பேசுவது, அந்த நடிகை அவ கூட படுத்தா, இந்த நடிகை இவ கூட படுத்த கேடு கிட்ட மயில்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இன்னைக்கு அசால்ட்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருவாங்க இந்த நடிகை அவ கூட அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியா எவ்வளவு பாதிப்பு இருக்கும். அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படியாகும் போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்களாலே பொறிக்காத இருப்பாங்க போல. அது மாதிரி தான் இந்த பயில்வான் ரங்கநாதன். ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலால குரல் கொடுப்பாங்க. அப்படித்தாங்க ஸ்ரீகாந்துக்கு இன்னைக்கு பிடியில் எடுத்திருக்கேன். என்னுடைய ரெஃபரன்ஸ்ல தான் ஸ்ரீகாந்த் அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸை வச்சுதான் அவரை வெளியில் எடுத்திருக்கேன். அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திட்டாரு, தப்பு தான் இல்லைன்னு சொல்லல, அரசாங்கம் தண்டனை கொடுக்கட்டும். ஆனா மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமாவது, ஒரு சில மீடியாவுக்கு தான் சொல்றேன், ஒரு அறம் வேணாமா. இப்ப அவர் பிணையில் ஆயிட்டாரு, ஆனா வெளியில வரல. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துட்டு போங்க. லேட்டஸ்டா கூட இதை ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பீனிக்ஸ்னு ஒரு படம், தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இது உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க சொல்லிட்டு நீங்க ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிருவீங்க. அது உளவியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்பு. அவன் பப்ளிக்கா போட்டான், ஒரு ஆட்டிடியூட காட்டிட்டாப்ல தம்பி, அவன் மனசார சாரி கட்டுட்டான், அவன் அப்பே விஜய் சேதுபதி சாரி கட்டுட்டான். இதுக்கு மேல அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்ல இதே மேடையில நான் உங்களை அடுத்த படத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமிறங்கி போறான். ஒரு வார்த்தை கொல்லுங்க, ஒரு வார்த்தை வெல்லுங்க. அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும் அடுத்தவனுடைய கண்ணீரையும் வைத்து நீங்க யூடியூப்ஸ்ல சம்பாதிக்கிறீங்கன்னா, அதை சாப்பிடுறீங்கன்னா அந்த காசு மலத்துக்கு சமங்க, பிணத்தினும் கழுகுகள் அல்ல. நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோட இருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, நல்ல பதில்கள் கொடுக்குறாங்க. ஒரு படம் ஓடட்டுமே. ஆர்கே சுலோமணி ஒரு மேடையில் சொன்னாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் படத்தை பத்தி குறைய எழுதாதீங்கன்னு. பல பேரோட உழைப்பு இருக்குங்க. ஒரு 2 கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் அறத்தோட செயல்படுங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் போயிட்டு இருக்கு, குறிப்பா தமிழ் சினிமாவில். நீங்கள் ஆரோக்கியமா இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இதை ஆரோக்கியமான முறையில் எடுத்துட்டு போங்க. தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது. எம்பவர்மெண்ட் இஸ் a powerful tool of politics and human society and human life. இதுதான் கதையோட சூட்சமம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இளையராஜா எல்லாருக்குமே, குறிப்பா வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த படத்தை வாங்க. மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் கயல். இந்த படத்தில் நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பாரதி வந்து என்னோட நண்பர். அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுருந்தார் மேக்கப்புக்காக. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா இருளர் மக்களோட கதைன்றதுனால இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே டஸ்கி லுக்கில் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் சார் அவர்கள், குமரகுரு சார், தேவா சார் அண்ட் சிவலிங்கம் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
டைரக்டர் சாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோயின் வரல, சோனி வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள், அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், இவரை மாதிரி நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் பேர் சார், அவரை வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சி சிவகாசி படம் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் தேட்டர்ஸில். ஸ்க்ரீனில் பார்த்தவருக்கு நான் ஃப்யூச்சரில் மேக்கப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் மேக்கப் பண்ணும்போது கூட சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க, எப்படி முடிஞ்சுன்னே தெரியல. அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. திரும்ப ப்ரொடியூசர் சார் அவங்க சொல்லணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொடியூசர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே எங்கள் கம்யூனிட்டி மக்கள் நிறைய பேர் இப்போது படத்தில் நடிக்கிறாங்க, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான இசையமைப்பாளர்கள்லாம் வரும்போது கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள், அவர்களோட கை கோர்த்து புதுமையான இசை, வித்தியாசமான இசை, அதாவது இசை நம்ம ரசிக்கிறத தாண்டி அதை வைப் பண்ணணும் அப்படின்றது வந்து இவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சார் அந்த ட்ரம் ஸ்டிக் எடுத்து அடிக்கிற விதத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி இசையில் நம்மளை வந்து நினைய வைக்கக்கூடியவர் ரம் சிவமணி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம். டேரக்டர் ப்ரொடியூசர் சார் வந்து அவங்க தாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ் மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்க சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம், இலா வந்து நமோ நாராயணி, அவர் வந்து பெரிய பிளெஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேவி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ் ஆனந்த், நான் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியன்ற பண்ணோடனையும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லாரும் கூப்பிட்டு போவோம். அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரலில் இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தரம்
என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன் நான். டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துடி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே அவன் ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லாரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் யூ டன் அ வெரி குட் composition, very touching, and the songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best, and நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்களே கேட்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தோம், பட் எங்களுக்காக நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சார். பெரிய கைத்தட்டல் சாருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்துடைய ப்ரொடியூசர் திரு தமிழ் சிவலிங்கம் அவர்களை பேசுமாறு ஹீரோவா வலம் வரணும். நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சில நாள் கழிச்சு பெரியவங்களான பிறகு படங்கள் பண்றதில்ல, வேற வேற காரணங்கள், வேற ப்ரொஃபஷன் போயிடுறாங்க. பட் கலை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் புரியுது, நீங்க கலையை விடல, ஸோ கலையும் உங்களை விடாது அப்படின்ட்டு உங்களை வாழ்த்துறோம். விக்னேஷ் அவர்களை, கதாநாயகன் விக்னேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறையலாம் பேச விரும்பல, நான் நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நானும் நிறைய பேசி உங்களை டயர்டாக விரும்பல, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா, எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனாருன்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன், என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போய்ட்டுலாம் கேட்கும் போது ஓகே ஓகே விக்னேஷ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்போவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா பூரா சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர், யார் யார் உள்ள வர. இப்போ ட்ரெய்லர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது.
ஓகே சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி, படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மனநிறைவு. தேங்க்யூ. என்னோட நிலைமையை பார்த்து புரிஞ்சுட்டு கடைசியில் சுமையா வந்து செமையாக, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சுமையாவை பேர் என்னன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதனால வேணும்னே என்னை கூப்பிடாம இவ்வளோ நேரம் உட்காந்து வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நன்றி சுமையா. இனிமேல் மனசில் வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடாது, சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். 1980 பிப்ரவரி 26ஆம் தேதி நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினேன். நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினது 1980 பிப்ரவரி 26. தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன். என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அவர் என்னுடைய அசிஸ்டன்ட். எதை திருத்திக்கணும்னு சொல்லுப்பா, அப்படி இப்படி கையை ஆட்டினே நான் பயந்துட்டேன். ஸோ அந்த சென்டரில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் ஈரோட்லேருந்து டிக்கெட் எடுத்துட்டு வரேன். டிக்கெட் எடுத்துட்டான். டிக்கெட் எடுக்காம இல்லை, நியாயமாக 27 ரூபா. அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச், சாதாரண ஸ்லீப்பர் கோச் 27 ரூபா. இன்னைக்கு எவ்வளோன்னு தெரியல. அது அந்த சென்ட்ரல் அப்படின்னு உடனே, அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்போ ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும், இன்னொரு பக்கம் வந்து ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது. ஏன்னா முதல்ல அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஆன்னு வாய் திறந்து காலையில் 5:30 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன். ஸோ சென்ட்ரல்னு பேர் வச்ச உடனே எனக்கு அது ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சென்னை என்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான். ஆரம்பமே இருக்கானா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்கான். 10th கூட 1-2 பேர் தான், மீதியெல்லாம் இவருக்கு பிடிக்காத வாத்தியார் இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் 3/4 பேர் பொம்பளைக்கு பேரை சொல்கிறேன். எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு, நீ உண்மைதான் சொன்னியா? எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு. நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஒரு 3-4 வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எல்லாருமே நல்ல வாத்தியாருங்க. அப்புறம் சில பேர் மொழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கல்ல, அவங்க பேர்லாம் எனக்கு மறந்துடுவேன். ஆனால் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பான் உங்களுக்கு. இவன் யார் அடித்தாங்களோ அந்த வாத்தியாருக்கு பேர் மட்டும் சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பேர்லாம் விட்டா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது கட்டடிச்சிட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது. சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் பசங்களாம் அப்படின்னாவே பக்கத்து ஒரு காலேஜுகளில் இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை. அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதில் நம்ம என்னதான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல. அதனால் சத்திய ஹைஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை. பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க, அவங்க மனசு விட்டு பேசுறதுக்கு வேண்டிய மேடை இது. அதனால் தயாரிப்பாளர்கள் அதிக நேரம் பேசிட்டு நினைக்கலாம், தவிர பேசி ஆகணும்.
அது அவங்களுக்கான மேடை தான், அது அவங்களுக்கான விழா அது. அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் எஸ் ரவிக்குமார் சாருக்கு நன்றி. எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி. எங்கள் பத்திரிகை சங்க தலைவர் சுபாஷ் சார், அவர் உண்மையிலே நேற்றே சொன்னேன், அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டார். அனைவருக்குமே வந்து வாழ்க்கை அனைவருக்குமே நன்றி. எப்பவுமே ஒரு குருக்காக வந்து சிஷியர் வருவாங்க. ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்படின்னா சிஷியர் வருவாங்க. ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அது அதிசயம், அது அபூர்வம். அது மாதிரி இலாவுக்காக சிவமணி சார் வந்தார். அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வந்து வாழ்த்துட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு, அவங்கள நன்றி சொல்லி ஆகணும் முதல்ல. அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு பிடிச்சது எம்ஜிஆர் தான். வாத்தியார்னு ஏன் பேர் வந்து புரட்சி தலைவர்னு பேர் இருந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா, அவர் படங்களை நல்ல விஷயத்தை சொல்லி தருவார். குடிக்காத, தம் அடிக்காத, யாருக்கு குடியும் கெடுக்காத, கஞ்சா வைக்காத, கத்தி வச்சு குத்தி கொள்ளாத, வன்முறைகள் செய்யாத, இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள். வில்லனை கூட கடைசியாக மன்னிச்சே விடாத தவிர கொல்ல மாட்டார். இவன் நிறைய நல்ல விஷயம் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார்னோ. அந்த திரையுலகில் இங்கே புடிச்சிட 3 வாத்தியம் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல வாத்தியாருங்க அவங்க, ரொம்ப நல்ல வாத்தியார். எனக்கு ஃபஸ்ட்டு வாத்தியார் தெரியாது, தெரிஞ்சுதான் ஃபஸ்ட் ஒத்துக்க மாட்டேன். ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர், ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்கலாம், இந்த 3 ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன். இங்கே 3 ஒன்றா சுருக்கி அது வேறு விஷயம். ஸ்பாட்டில் நான் ஸ்டார்ட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன். அவங்க 3 பேர் வருவாங்க. எனக்கு பிடிச்சது தெரியும், வாத்தியார் தெரியும், டக்கு எந்திரிச்சுப்பேன். இவங்க என்னன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப்ல பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காருமாங்க. அவங்க டயர்டாக நினச்சி உட்காருமாங்க. நான் அவங்க வாத்தியார் நினச்சி உட்கார முடியாமல் நின்றுட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட்டிட்டு இருப்பேன். உண்மையா இல்லையா? காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நேரத்தை உட்காந்துருப்பேன், காலம் காலம் போட்டிருப்பேன். வாத்தியார் அப்படிதான். அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால நல்ல வாத்தியாராக இருக்காங்க. இயக்குனர் பாரதி சிவலிங்கம், இவர் தான் குணாசை கூப்பிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் கேட்டுனாங்க, கொலையெல்லாம் பண்ணணுமாங்க. என்னடா அது நம்ம அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன். அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் உள்ளே கேளுங்க சார். நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில், ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட் ஓகே. இதில் வந்து நம்ம நல்லவனா கட்டலாம் தேவையில்லை, கதை நல்ல கதை நம்ம பண்ணுவோம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாழ்வாங்கல்ல, ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பசங்க, படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். படித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிட்டு அந்த முந்திரி பழம் கொடுக்குறது, பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையை தனியாக பிரித்து வைக்கிறது. இது ஒரு இது அது எடை போட்டு காசு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு குரூப்பு போயிடும். அப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு, அங்கேயும் வேலைக்கு போயிருங்க. நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயும் தான் போவாங்க. அது டக்குனு மைண்டில் வந்துச்சு, ஓகே நம்ம பார்த்து ஒரு வாழ்வியல் மேட்ரு. சரி ஓகே. அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது. அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை. இந்த இது படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளிம்பு நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான். ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான், இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம். அந்த ஜாதி கலாச்சாரம், அந்த ஜாதி பண்பாடு,
அந்த அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள், அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இது சொல்லணும். அதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது. இன்னொரு நம்ம ஜாதியோட வழி சொல்றதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது வந்து அது சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ற துரோகம். அது பிரிவினை உண்டாக்கிறாங்க. அந்த விஷயத்துல தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன். விளிம்பு நிலை மக்கள்னு சொல்றாரு தவிர அது சார்ந்துக்காது. அவ்வளோதான். அது சார்ந்துக்காது. அந்த விளிம்பை தாண்டல. விளிம்பு நிலையை தாண்டல. அது கரெக்டாக கையாண்டுருக்க. நீங்கள் பஸ் ஒரு சாங் பார்க்கும்போது தோணும். ஆனால் அதுக்கு படத்தில் இருக்காது. அழகா ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் பணத்து மனசையும் புண்படுத்தாமல் அழகாக படிச்சிருக்காரு. பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம். அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ். அவர் நிறைய விஷயத்த நம்ம முட்டையை உடைச்சி ஆம்லெட் போடுவோம். ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை உடைச்சது எனக்கே தெரியுது. எனக்கு லாஸ்ட் என்ன பண்ணாங்க, நானே கேட்டுட்டே நோன் பண்ணி வாங்கிட்டேன். நீங்கள் பண்ணலை. டீல் ரெடி ஆயிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன். சார் அந்தாம்பார் 10 வருடம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே, உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர நானும் ரொம்ப கொஞ்சம் அனுப்பி கொடுத்தேன். நீங்கள் காக்கா மட்டும் அடை கத்துட்டிய. நீ அடை கூடாது. திருப்பாச்சி வர மாதிரி 60 தூக்கணும் ஹீரோனா. ஓகே, அது கொஞ்சம் படம் நம்மளால ஒதுக்கிது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மள. அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. எதுவுமே ஹீரோ தெரியலன்ட்டு. இது இன்னைக்கு நீங்கள் பாடம் கற்றுருப்பிய ஹீரோனா எப்படி இருக்கணும்ட்டு. பெரிய ஹீரோ ஆயிருக்க. அப்புறம் அந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் அவரு அவார்டு வாங்குற ஒரு ஆக்டராக இருக்கார். அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங். அவர் தர்ஷன் வந்து படம் பார்த்ததுக்குமே தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவர். நான் தான் மிரட்டலும் பார்த்து அவர் என்னோட மிரட்டிருக்காரு அவர். அப்புறம் குணா சார். குணா வந்து இவ்வளோ பேசினார்ல, படம் பார்த்து நமக்கு திருப்தியாக இருக்கும். என்ன சொன்னார்ல, போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசினார்ல, அதுக்காக நீங்கள் நல்ல இது ரிவ்யூ எழுதணும். குணா நல்லா பண்ணார். குணாவுக்கு கரெக்டான முடிவு என்ன பேரரசு அந்த குணாவை அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க மாதிரி இருந்துச்சு, பாராட்டுற மாதிரி எழுதணும். என்ன ராஜா சென்ட்ரல் எல்லாம் அதை எல்லாம் சொல்லிட்டாங்க. டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிடுவோம். பத்திரிகையாளர்கள் ஒன்றே ஒன்று தான். பெரிய படங்கள் பெரிய மாஸ் ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். இந்த சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான். கோடி ரசிகர்கள் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சில நடி சொல்லி ஆனோம். நான் நீங்கள் நடிச்சிட்டேன் இந்த படத்தில் சிறப்பு இருந்தால் ஓடி போயிடுவேன். நான் வந்து மேக்கப்போட உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டர் வில்லன் கேரக்டர் இதுவே எனக்கு தாங்குமான எனக்கு ஒரு யோசனை. பேரரசனா என்ன ஒரு சாஃப்டாக இருப்பார்.